rupees 7,500 was invested for 3 years, partly in bank A at 12% per annum and partly in bank B 15% per annum, simple interest per annum. Total interest received is 3105. இது ஆல்ரெடி லாஸ்ட் சம் பார்த்தோம்ல அதே ஃபார்மேட் தான் இது. 3105ங்கிறது 3 இயர்ஸ்க்குனா 1 இயர்க்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணால் 1035. 1 இயர்க்கு 1035 வரும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த பார்ட்லி கண்டுபிடிக்கிறது எக்ஸ் வச்சுலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இதில் ஸ்மாலர் என்னவோ அதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ? 7500 12%னா எவ்வளவு? 10%னா 750. 2%, 1% 75, 2%னா 150. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 900 வருது. கரெக்டாக? அப்போ இதில் 900 வந்திருக்கு, நமக்கு ஓவராலாக 1035 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ருப்பீஸில் வந்திருக்கு? நமக்கு 135 ருப்பீஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? 3% வந்திருக்கு. அப்போ 3% தான் 135னா 100% எவ்வளவு? இந்த 100% எதோட ஆன்சர் கிடைக்கும்? இந்த 15%ஓட ஆன்சர் கிடைக்கும். இது பேங்க் ஏ, இது பேங்க் பி, அதானே கேட்குறாங்க. 15% தானே கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லிட வேண்டியதான். 3க்கு கேன்சல் பண்ணால் 4 3s are 12, ரிமைண்டர் 1 5, ஆன்சர் 4500. அப்போ பேங்க் பியில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? 4500 இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிளியர்? பேங்க் ஏ என்ன கேட்டால் என்ன பண்ணணும்? 7500 இந்த 4500 மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அப்போ என்ன வரும்? 3000 வரும். நமக்கு பேங்க் பி கேட்டனால ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஆன்சர் போட்டுற வேண்டியதான். கிளியர்?